வணக்கம் ஆசிரியர் உடன்பிறப்புகளே. எங்களுடைய 25வது திருமண நாளை முன்னிட்டு வழக்கம் போல் கரூர் குண்டம் சத்திரம் சித்தார்த்தா முதியோர் இல்லம் வந்திருக்கிறோம். இந்த நாளில் இங்கே இருக்கிற முதியோரோட ஒரு வேளை உணவுக்கான காசு ஓலையெல்லாம் வழங்கிட்டு அவர்களோட கொண்டாடுறதுல ஒரு மகிழ்ச்சி, மன திருப்தி. அதற்காக நான் இங்கே வந்திருக்கிறோம். ஐயா ஜெயபாலன் ஐயா அவர்கள் இந்த சித்தார்த்தா முதியோர் இல்லத்தினுடைய செயலாளராக இருந்து திறம்பட செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு நாம் எல்லாம் சேர்ந்து வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்வோம். ஐயா அவர் ஒரு சிற்றுரை ஆற்றுவார். அடிக்கடி நம்ம ப்ரொஃபஸர் ஐயா வருகை இருந்து எனக்கு ஏன்னா ஆசிரியர் பெருமக்கள்லாம் அப்படி தானே, ஏன்னா ஆசிரியர் பெருமக்கள் குறைகளை அதிகமாக சொல்லணும், நிறைகளை வாழ்த்துறது அது வேறு. நாங்கள் ஆசிரியர் பெருமக்களாக இருக்கிறதுனாலங்க எனக்கு குறைகளை சொல்லணும்னு நான் ரொம்ப ரொம்ப விரும்புவேன். ஏன்னா ஆசைப்படுகிறேன். ஏன்னா குறைகளை சொன்னால் தான் அதில் நிறைவாக ஏதாவது செய்ய முடியுங்கிற எனக்கு ஒரு நம்பிக்கை சின்ன வயசுலேருந்தே. அதனால் கிளாஸில் கூட பாடம் நடத்தும் போது மாணவர்கள் மத்தியில் குறைகளை கேட்டு என்னப்பா புரியல, எந்த வகையில் பண்ணால் உங்களுக்கு புரியும் அப்படின்னு சில இதெல்லாம் அந்த ஆங்கில மனப்பாட பாட்டு, தமிழ் மனப்பாட பாட்டெல்லாம் கூட பாடி காட்டி அவங்களுக்கு புரிய வைப்பேன். ஏன்னா பாடும்போது அதை புக்கை எடுக்காமல் பாடிடுறது, பாடின பிறகு அவங்க மனப்பாடமாக அவங்களே பாட ஆரம்பிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் புக்கை எடுக்க சொல்லுவேன். புக்கில் பார்த்து அந்த பாடத்தை எடுத்துட்டா அந்த பாட்டை எடுத்துட்டா அப்போ பார்த்தா அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், என்னங்க நம்ம பாடின பாட்டுங்க இருக்குது, அவன் முன்னாடியே அவன் மனப்பாடம் பண்ணிடுறான். அதனால் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியானது. ஆசிரியர் பெருமக்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு இனங்கிறதுனால ஐயா பேராசிரியர் இருந்தாலும் அவர் ஒரு இனம், எங்களுடைய இனமாக இருக்கிறதுனால எனக்கு இந்த மாதிரி இதை பிடிக்கும். அதனால் இந்த மாதிரி நிறைவான காரியங்களை செய்கிறதுல நான் எப்படி மகிழ்ச்சி அடையணும், அதை அவர் ஊக்கப்படுத்துறதில் பல வகையில் இப்படி சில இதெல்லாம் எடுத்து எங்களுக்கு சொல்லித்தரதுல ரொம்ப நல்லா இருக்குதுங்கய்யா. இப்போ மேலும் மேலும் நம்ம அதாவது இதெல்லாம் இந்த மழை இல்லாத காலமாக போச்சு, இருந்தாலும் கொஞ்சம் நீரை ஊற்றி இந்த மாதிரி இதெல்லாம் மரங்கள் அதாவது இதில் இங்கேருந்து எனக்கு அவங்கள வளர்க்குறது ஒரு வகையாக இருந்தாலும் அந்த அதாவது மாணவர்களை சின்ன வயசில் வளர்க்குறீங்க, மரங்களையும் செடி கொடிகளையும் வளர்க்குறீங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு நந்தவனமாக இருக்குது. ஏன்னா அவங்க முதியோர்கள் அவங்க குறை அதாவது அவங்க என்ன அதிகமாக அவங்க நல்லதை சொல்கிறதுக்கு மாட்டாங்க. ஆனால் இவங்க நல்லதை சொல்லாட்டியும் அவங்க நல்லதை செய்வாங்க. ஆமாங்க. இவங்க அவங்களுக்கு பாருங்கள், கண்ணு இல்லை, காது இல்லை, மூக்கு இல்லை, கை கால் எதுவுமே இல்லாமல் நன்மை செய்கிறாங்க. பழங்களை தர்றாங்க, காய்களை தர்றாங்க, கீரைகளை தர்றாங்க. அது எல்லாத்துக்கும் நமக்கு ஆமாங்க. ஆக்சிஜன் நிறைய தர்றாங்க. இங்கே நிறைய ஆக்சிஜன் மரங்களை வச்சுருக்கேன். அதாவது இது அரச மரம், ஆலமரம், இன்னொன்று ஆக்சிஜன் அதிகமாக தரக்கூடிய மூங்கில் மரம், இதெல்லாம் நிறைய வச்சுருக்குங்க ஐயா. அந்த மாதிரி இது மாதிரி புதிய வகையான மரங்கள்லாம் கருங்காலி மரம், வேங்கை மரம், வில்வ மரம், அதாவது சந்தன மரம், மகாகனி மரம், இந்த மாதிரி மரங்கள், திருவோடு மரங்கள், இந்த மாதிரி மரங்கள்லாம் வச்சுருக்குங்க. இதெல்லாம் வளர்ந்துச்சுன்னா எத்தனை பேர் இருக்கிறாங்க? 50 பேர் இருக்காங்க ஐயா. 50 பேர் இருக்காங்க. ஆண்கள் பெண்கள் 2 பேரும். ஆண்களில் 27 பேரும், இவங்களில் 23 பேரும் இருக்காங்க. 50 பேரும். இப்போ சமீபத்தில் கூட 2 பேர் இறந்துட்டாங்க. ஏன்னா ஆமாம், எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்துருக்குங்க. எல்லாம் இதுக்கெல்லாம் செய்கிறது காரணம் இறைவனுடைய நல்லருள். அதே மாதிரி உங்களை போன்ற பெரியோர்களினுடைய பேர் உதவினால் இதை செய்ய முடியுது, இல்லைன்னா செய்யவே முடியாதுங்க. அந்த வகையில் இவங்களுக்கெல்லாம் நல்ல உதவிகளை செஞ்சுட்டு என்னை அர்ப்பணித்து கொண்டு இங்கேயே தங்கியிருந்து இதை செய்கிறாங்க. இல்லைன்னா முடியவே முடியாதுங்கய்யா. அது ஏன்னா சேவை மனப்பான்மை இருந்துச்சுன்னா எல்லாருமே சேவை மனப்பான்மையோடு செஞ்சால் நல்லா செய்யலாம். பிஸ்னஸ் மோட்டிவில் போன பார்க்குறவங்க குண்டம் சத்திரத்தில் உள்ள சித்தார்த்தா முதியோர் வாங்க நீங்கள் அருமையாக அங்கே உங்களால் இயன்ற உதவியை செய்யலாம். ஐயாவும் இப்போ எங்களுக்கு உதவிகளை செய்கிறதுல இடையில இப்படி சாப்பாட்டுக்கு வேண்டிய உதவிகளை மற்ற உதவிகள்லாம் செய்கிறாரு. இப்போ கூட செக்கை கொடுத்துருக்காங்க. ஆகவே நீங்கள் இந்த காணொலியை காணக்கூடிய அனைத்து மக்களும் பெரியோர்களும் வருகை தந்து எங்களுக்கு ஊக்கப்படுத்தணும். அதை விட இந்த மாணவ செல்வங்கள் இருக்காங்களே அவங்க வரணும், இளைஞர்கள் வரணும்.
ஏன்னா சித்தார்த்தா ஐடி ஐடியில் இருக்காங்க ஐயா, ஐடியும் ஒன்று வச்சு நடத்திட்டு இருக்கோம், அதுலேயும் இருக்காங்க. இந்த இளைஞர்கள் பேர் படிக்கிறாங்க, அதில் ஒரு 50 பேர் படிக்கிறாங்க. அந்த இளைஞர்கள் வருகை எனக்கு ஏன் வந்து எனக்கு மனசார அதை விரும்புகிறேன்னா, அவர்கள் வந்து ப்ராக்டிக்கலாக பாடம் எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா அவங்களுடைய பெற்றோர்களோ அவங்களுடைய தாத்தா பாட்டிகளையோ இந்த மாதிரி இல்லத்துக்கெல்லாம் விட்டுறக்கூடாது. இல்லங்கள் பொதுவாகவே இருக்கக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய இது. இருந்தாலும் இல்லங்கள் ஒரு மாவட்டத்துக்கு ஒன்று இருக்கணும். என்ன இல்லைன்னா அந்த அனாதைகளுக்காகவே ஒரு இல்லம் இருக்கணுங்க. ஏன்னா இதிலேருந்து அனாதைகள் இருக்காங்க, ஆதரவு இல்லாதவங்களும் இருக்காங்க. அப்படி இல்லாமல் இருப்பதற்கு அந்த இளைஞர் செல்வங்கள் வந்து அவங்க வரணும் போல இல்லங்கள் வந்து நிறைய உருவாயிருக்கூடாது. ஆமாங்க, அந்த மாதிரி வேண்டுகோளாகவும் இருக்கு. ஆமாங்க, ரொம்ப நல்லதுங்க. நீங்கள் அனைவரும் இந்த காணொலியை காணக்கூடிய அனைவரும் வாங்க, வருகை தருங்கள், வந்து எங்களை ஊக்கப்படுத்துங்கள். அதாவது ஸ்கூல்லலாம் படிக்கும்போது ரன்னிங், அதாவது விளையாட்டு இதெல்லாம் போட்டிகள்லாம் வச்சாங்கன்னா கைத்தட்டி ஆரவாரம் பண்ணுவாங்க. கைத்தட்டுறது அவங்களை ஊக்கப்படுத்துறது, நல்லா ஓடுங்கன்னு சொல்லி. அது மாதிரி நீங்கள் வருகை தந்தாவே போதும், எங்களை ஊக்கப்படுத்துறதுக்கு தான். நீங்கள் உதவி பண்ணலைன்னா கூட வருகை தந்தால் போதும். அதனால இல்லைன்னா இப்படிலாம் வரும்போது எனக்கு ஊக்கமாக இருக்கும். புதுசாக என்னென்னமோ வைக்கணும்னு செய்யணும் கூடிய அந்த இது நமக்கு வந்து அந்த வேட்கை வரும். அதனால் நீங்கள்லாம் பாருங்கள், புத்தர் சிலை வச்சுருக்கோம். ஒரு முன்னாடி வந்து ஒரு கோயில், விநாயகர் கோயில், லிங்கேஸ்வர விநாயகர் கோயில் ஒன்று பொதுமக்களுக்காக கட்டியிருக்கோம். அதை பொதுமக்கள்லாம் வந்து வழிபட்டு போகிறாங்க. இங்கே நாங்கள் ஒரு தெப்ப குளமும் வச்சுருக்கோங்க. இதெல்லாம் வந்து இன்னும் நீங்கள் வந்தீங்கன்னா இன்னும் ஏதாவது செய்யணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்களும் செய்யலாங்க ஐயா. நன்றி ஐயா, வந்தாங்க, ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. நீங்கள் மற்றப்பட்ட ப்ரொஃபஸர் ஆசிரியர் பெருமக்கள் எல்லாத்திட்டையும் சொல்லுங்கள், அவங்களுடைய வருகையும் இருக்கட்டும். நல்லதுங்க, நல்லது.